ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருந்த மூவியை செகண்ட் பார்ட் எடுக்கிறன்ற பேரில் நாராசமாக நாரடித்த மூவிஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மூவிஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக பிடிச்சி நாராசமாக நாரடித்த மூவிஸை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். நான் சொல்கிற மூவிஸ் உங்களுக்கு ஃபேவரட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னடா எனக்கு பிடிச்ச மூவி நீ வந்து இப்படி சொல்கிற அப்படின்ட்டு நான் வந்து திட்டாதீங்க. ஸோ வந்து எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆன மூவிஸை தான் நான் வந்து இன்றைக்கி வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செஞ்சிடுவேன் மாறி. இந்த படத்தை பற்றி நான் என்ன சொல்கிறது, இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா படம் தாறுமாறாக இருக்குன்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படம் அவ்வளோ சரியில்லை, ஆவரேஜ் தான் அப்படின்னு சொன்னாங்க. என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த படம் தரமான ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் யூஸ் பண்ண கான்செப்ட், ஹீரோடைய ஆட்டிடியூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா அனிருத்துடைய பிஜிஎம்ஸ் வேறு மாதிரி செம வைட் மெட்டீரியலாகவும் இருந்துச்சு, செம மாச கிளாஸாகவும் இருந்துச்சு இந்த படம். அதாவது ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்கேன், அந்த கொசு பெரிய ஆள் ஆகிடாது. ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் டைரக்டருக்கு ஒரு பாராட்டு, சூப்பர்ப்பா. 3 வருடங்களுக்கு பிறகு கொஞ்சம் வருடங்கள் போகுது. இப்போ மாறி மூவியுடைய டைரக்டர் என்ன யோசிச்சாருன்னு தெரில. நமக்கு மார்க்கெட் இல்லை, நாமளும் முன்னணி டைரக்டராக மாறணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாருன்னா மாறி 2 அப்படின்னு ஒரு படத்தை எடுப்போம். நம்ம அதில் வந்து மாஸ் காட்டி நம்ம திரும்ப முன்னணி டைரக்டராக வந்துடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி பார்த்தீங்கன்னா மாறி 2 அப்படின்னு ஒரு படத்தை வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ என்ன மாதிரி ஆளுலாம் எப்படி இருக்கும், பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா மாறி போனால் வேறு மாதிரி வெறித்தனமாக தெருக்கி விட்டுருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு வெறியோடு இருந்தேன் நான் அந்த படத்தை பார்க்குறது. ஏன்னா மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவான், ஸோ ஏரியாவே சும்மா தெரிக்க விடுறோம், இவன் எந்த மாதிரி சம்பவம் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு ஒரு வெறியோடு இருந்தேன். பட் படம் அப்படி இருந்துச்சான்னா மாறி கொலை பண்ணி வச்சுருக்கணுங்க. என்னடா நடக்குது, யாரை பார்த்தாலும் செஞ்சிருவோன்னு சொன்ன மாதிரியே இந்த படத்தை துண்டை பிடிச்சி உட்கார வச்சுருக்காங்க. யூடியூப்பை திறந்தாலே இதுதான், இந்த படம் தான். இந்த படத்தை அடித்து துவைச்சி காய போட்டதை திரும்ப அடித்து துவைச்சி காய போட்டு இந்த மாதிரி காய போட்டு அடித்து துவைக்கிற ஒரு மூவி இப்போவும் இருந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஃப்ரெஷ்ஷாக எல்லாருக்கும் பிடிச்ச படத்தை பார்ட் 2 எடுத்து வச்சுருந்தாங்க. எல்லாருமே ரொம்பவே லவ் பண்ணி அப்படி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட்டாக வந்து பொங்கி வழிஞ்சது. ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு படம் இருந்துச்சு. என்ன படம் தானே கேட்குறீங்க? ஸோ அந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பேயை காட்டாமே பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்கி அதில் நம்ம ரஜினியுடைய மாசை காட்டி நான் தான் வேட்டையன், வேட்டையன், அது கூட ஒரு பாட்டை சேர்த்து இன்னொரு பக்கம் வட்டியல் காமெடி வந்து கொடுத்து விட்டு போயிட்டாரையா போட்டு ஒரு மாதிரி பிரியாணி மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு நமக்கு பரிமாறுவாங்க. அடடா என்ன படம் அது. நான் அப்போ சின்ன வயசில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த படம் 700 நாள் ஓடிச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த லெவலான ஒரு படத்தை எடுத்து பார்ட் 2 வருது. பார்ட் 2 ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 17 வருஷத்துக்கு அப்புறம் புதுசாக ஒரு ஃபேமிலி வந்து அந்த வேட்டையார் அரண்மனைக்குள்ளே போகிறாங்க. அந்த அரண்மனையுடைய சொந்தக்காரர் நம்ம வடிவேல் ஐயா. ஸோ அவர் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு, பார்த்துக்கோங்க இந்த சைடு போனீங்கன்னா மோசமான ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வந்து போயிடுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திரும்ப உள் வர அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத இந்த படத்தில் ஒன்று ஸ்டோரி எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஸ்க்ரீன் பிளேன்னு ஒன்று இருக்குல்லடா, அது ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, இவ்வளோ கிரிஞ்சித்தனமாக பண்ணுறீங்க. ஹீரோட இன்ட்ரோ, அந்த இன்ட்ரோ பார்த்தாலே தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான இன்ட்ரோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பார்த்துருக்க முடியும். இந்த மாதிரி வேற மாதிரியான ஒரு இன்ட்ரோவாக இருக்கும். தமிழ் பாலாஜியாவன்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. அப்பயே நம்ம வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கணும், இதுக்கப்புறம் படம் இப்படி தான் இருக்க போகுது, நம்ம எழுந்து போயிடலாம், அதுதான் நமக்கு கரெக்டு அப்படின்ட்டு வந்து காசு வேஸ்ட்டானா கூட போகுது, நம்ம போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இருந்து உட்காந்து பார்த்தோம். இல்லையா, எங்கள் தப்பு தான். வடிவேல் பேசி காமெடி வராத ஒரே மூவி இந்த படம் தான் சொல்லலாம். அவ்வளோ ஒரு என்னடா டி போடா, அந்த படம்லாம் என்ன படம், நீங்கள் என்னடா நீங்கள் போடா. நான் போலீஸ் இல்லை, பூதம். என்னடா டைலாக் அது, என்ன டைலாக் அது? எஸ், என்ன படம் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாமி ஸ்கொயர்.
சாமியுடைய செகண்ட் பார்ட் தான் சாமி ஸ்கொயர். ஸோ சாமி படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பரான ஒரு படம், செம்ம ஒரு கிளாஸான மாஸான ஒரு படம். அதில் நம்ம ஹீரோ சொல்கிற டைலாக் இருக்குது பாருங்க, நான் போலீஸ் இல்லை பொறுக்கி அப்படின்னு சொல்கிற டைலாக்லாம் நான் போலீஸ் இல்லை பொறுக்கி சரி மாசாக இருக்கும். ஹீரோட இன்ட்ரோ தெரியா இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டுங்க, அடரடா பாட்டுங்க இப்போ கேட்டாலும் தாறுமாறான பாட்டாக இருக்குங்க, வேற லெவல் வைப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபுல் பேக்கேஜான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவி பார்த்தீங்கன்னா இந்த சாமி. அதுக்கு சீக்வல் எடுக்கணும்ல, சூப்பராக ஓடுற படத்துக்கு டம்மி ஆக்கணும்ல, ஸோ அதுக்கு ஒரு படத்தை எடுக்கணும்ல, அதுக்குன்னு எடுக்கப்பட்டது தான் சாமி ஸ்கொயர். நான் போலீஸ் இல்லை பூதம். கமர்ஷியல் மூவி எடுக்கிறீங்க அப்படின்ட்டு நினைக்கிறீங்க, எனக்கு புரியுது. ஃபேமிலி ஆடியன்ஸை கவரணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு புரியுது. அதுக்கு இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் எந்த மாதிரியான மனநிலையில் இருக்காங்க, எந்த மாதிரி மூவிஸில் வெயிட் பண்ணுறாங்க, எந்த அளவு பார்த்தீங்கன்னா மூவிஸை வந்து பார்த்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரிசர்ச் பண்ணாலே உங்களுக்கே தெரியும் ஆடியன்ஸ் எந்த ஒரு மைண்டில் இருக்காங்க அப்படின்றத. எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 30 வருஷம் பின்னாடி போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு அவுடேட்டடான ஒரு ஸ்க்ரீன் பிளே எடுத்துகிட்டு வந்து இப்போ கொடுத்தீங்கன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு அருந்த பழசான ஒரு ஸ்டோரி விட்டுருங்க, ஸ்டோரி கூட அது எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம ஸ்க்ரீன் பிளே ப்ரெசென்ட் பண்ணுற விதத்தில் தானே இருக்குது படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போதா இல்லையான்னு. ஒரு அட்டர் ஃப்ளாப்பான ஒரு மூவி. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மியூசிக். ஸோ மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பின்றவர் பார்த்தீங்கன்னா தாறுமாறான மியூசிக் பண்ணுறவர். அவரே தெரிஞ்சுட்டுக்கும் வந்து அந்த என்னது ரீ ரெக்கார்டிங் பண்ணுவாங்கல்ல, ஸோ அப்பயே அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி காட்டு மொக்கையாக எடுத்துருப்பாங்க, இதுக்கு நம்ம வந்து டியூன்ஸில் வேஸ்ட் பண்ணோமா அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு வர டியூன்ஸை அடிச்சு விட்ருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு கூட அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேட்சாகவும் இல்லை, நல்லாவும் இல்லை. பட் சாமி ஒன்றில் தரமான மியூசிக்காக இருக்கும், ஹாரிஸ் சார் போட்டது. அதுலேயும் சாமி ஒன்றில் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் இல்லை பொறுக்கின்னு ஒரு டைலாக் வரும். ஸோ அதுக்கு ஈடு கொடுக்கணும், அவனுடைய பையன் வேறு லெவலான ஒரு டைலாக் பேசணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க, நான் போலீஸ் இல்லை பூதம். என்னடா டைலாக் இது? ஓகே கைஸ், ஸோ இந்த மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி என்னடா இவ்வளோ காட்டு முக்கியம் ஆக்கியிருக்கீங்க அப்படின்ட்டு வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ண மூவிஸாக இருந்துச்சு. மேபி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மூவிஸ்லாம் உங்களுக்கு மூவிஸ் பிடிச்சிருக்கலாம். ஸோ ஆழ்ந்த துக்கத்துக்கு போன மூவிஸை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி டம்மியான மூவிஸை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ரோ இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் வந்து சூப்பராக இருக்கும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிற மூவிஸும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்ன இந்த மாதிரியான டாபிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Bye.